This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். அணை பலவீனமாக உள்ளதாகவும் புதிய அணை கட்டுவதே அனைத்துக்கும் தீர்வாக அமையும் என்றும் அறிக்கை. எண்ணற்ற தடைகளை தாண்டி திமுக அரசு சாதனை படைத்து வருவதாக பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர் என தடைகள் உள்ளதாகவும் பேச்சு. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. சட்டம் ஒழுங்கில் கல் விழாதா என நினைப்பவர்களின் எண்ணத்தில் மண்தான் விழுந்துள்ளதாக முதல்வர் சாடல். தமிழ்நாட்டில் கலவரங்கள் ஏற்படுவதை மக்களே தடுத்து விடுவதாகவும் பெருமிதம். காவல்துறை மேம்பாடு மற்றும் காவலர்களின் நலனுக்காக 102 அறிவிப்புகள் வெளியீடு. கோவையில் 5 கோடி ரூபாய் செலவில் தீவிரவாத தடுப்பு பிரிவு அமைக்கவும் முடிவு. ஆதிக்கம் மற்றும் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் பொது பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படும். சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிரடி. இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடமானம் வைக்க நினைப்பவர்கள், அபகரிக்க நினைப்பவர்களால் தமிழ்நாட்டை சூறையாட முடியாது. இதுவரை பார்த்தது பார்ட் 1 தான். 2026 திராவிட மாடல் 2.0 லோடிங் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரை. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. சட்டப்பேரவையில் முதல்வர் பேசிய ஊர்ந்து என்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி அதிமுகவினர் அமளி. ஊர்ந்தோ தவழ்ந்தோ என யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதில். ஊர்ந்து என்பதை மாற்றி தவழ்ந்து போட்டுங்க. யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல. யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வேடாது குழந்தை தமிழ்ந்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க நீங்க. போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம். கள்ளக்குறிச்சியில் திமுக கூட்டத்தில் மது விநியோகிக்கப்பட்டதாக வெளியான வீடியோவை சுட்டிக்காட்டி அதிமுக விமர்சனம். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை ஒழுங்குபடுத்தும் தமிழக அரசின் விதிமுறைகளுக்கு எதிரான வழக்கு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இரண்டாயிரத்து 22-23 ஆண்டிற்கான தமிழக அரசின் நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பான CAG அறிக்கை பேரவையில் தாக்கல். மக்களால் எளிதில் அணுகக்கூடிய ஒரு குறை தீர்க்கும் அமைப்பு மாநிலத்தில் இல்லை என அறிக்கை. புதுமண தம்பதி 3வது குழந்தையை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும். மக்கள் தொகை குறைவதால் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் பாதிக்கப்படுவதாக கூறி பர்கூர் திமுக MLA மதியழகன் கோரிக்கை. நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம்.
பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவே ஒன்றுபட்டு நிற்பதை உணர்த்த வேண்டும் என வலியுறுத்தல். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தொடங்கியது சித்திரை திருவிழா. திருக்கல்யாணத்தை காண்பதற்கான கட்டண முன்பதிவு இணையதளத்தில் தொடக்கம். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.